ஹைடா ஆர்எம்எஃப்எஃப் நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்ட்டில் இது அப்படியே பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான், நீங்கள் எடுக்கவே இல்லை. அவன் ஒரு பயத்தில் அவன் ஆஃபீஸில் இருந்துருவான். ஸோ எழுந்து வேக வேகமாக காருக்கு வந்து கார் எடுத்துகிட்டு அங்கிறது கிளம்புறான். நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டல் ரிசல்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு அவ்வளோ ஒரு கோவமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஏன் தெரில கோவம் இது மட்டும்தான். உங்கள் மைண்டு ரிலாக்ஸாகவே இல்லை. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரீங்க, பயன் ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொன்ன வாங்கிட்டியா? எவ்வளோ நேரம் நான் வேற எங்கே போயிருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன். ஆன்ட்டி உங்கள்கிட்ட கேட்க ஆன்ட்டி கேட்டீங்க, ஆன்சர் பண்ணாமல் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. என்னாச்சு இருக்கு இப்படி பண்ண மாட்டாளே அப்படின்னு பின்னாடியே வராங்க. பிகாஸ் நீங்கள் இப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆன்ட்டி கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துப்பீங்க. என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி ரூமுக்குள்ளே வராங்க. நீங்கள் ஒரு பெரிய பேக்கை எடுத்துட்டு அதுக்குள்ளே உங்கள் திங்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க. பயன் என்ன பண்ணுறேன், 2 டேஸாக புலம்பிட்டே இருந்தேன், ஆரம் பார்க்க வரல அப்படி சொல்லிட்டு. என்ன ஆரம் வெளில கூட்டு போகிறேன்னு சொன்னானா ஏதாவது? அவங்கக்கிட்ட நீங்கள் பேசவே இல்லை. ஆன்ட்டி இதென்ன வேடாக இருக்குது அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி வேடாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்டு உங்கள் கையை பிடிக்க, நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இதுக்கு உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி அழுதியோ? ஏன் ஆன்ட்டி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமான்னு கேட்டேன். என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, என்ன வேணுமோ கேளு. உங்கள் பையனுக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கையை பிடிச்சிருந்துருப்பாங்க, அந்த கையை விட்டுட்டாங்க. நீங்கள் அவங்க கையை பெண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அது தெரியும். நான் தான் முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். அகைன் திங்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க. ஆன்ட்டிக்கு ஷாக்கிங்காக இருக்கு, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி? என்னாச்சா, என்ன உளர்ற? நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன்ல எனக்கு புரிஞ்சிச்சு ஆன்ட்டி. வயனுங்க பாரு, நீ ஏதோ தப்பா அப்படின்னு பேச வரும்போது அவங்கள பார்த்து எல்லாம் என் ஃப்ரெண்ட் ஆன்ட்டி, அவள் உங்கள் பையனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கத்தானே அமைதியாயிட்டாங்க, எல்லாம் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. உங்களை பார்த்துட்டே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நாங்கள் கிளம்புறேன், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருக்கீங்க. வணங்க பாரு, ஆறு மொதட்டோம், அதுக்கப்புறம் போகலாம். எதுக்கு அவர் வந்ததுக்கப்புறம் எதுக்கு நான் கிளம்பணும்? எங்கே பாரு வயன், அவன் புருஷன் இல்லை, அவனுக்கு கேட்காம இன்னுமே நான் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டி? நீங்கள் பாரு, போதும், எனக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். இவ்வளோ நாளும் அவருக்காக நான் வெயிட் பண்ணி என் லைஃபே போயிடுச்சு. இப்போ தெரியுது ஏன் அவர் வீட்டுக்கு வர மாட்டேன்றாருன்னு. நீங்கள் பாரு, அது அப்படி இல்லை. போதும், நிறுத்துங்க ஆண்டி. எல்லாத்துக்குமே நான் அவர்கிட்ட பொறுத்து தான் போகிறேன். என் ஃபீலிங்ஸ் எதுவும் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவரை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். பட் எனக்கு இந்த லைஃப் வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க திங்ஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டுருக்கீங்க. ஆண்டிக்கு பயமாக இருக்கு. பயனுங்க பாரு, ஒரு நிமிஷம் நம்ம பேசலாம் அப்படின்னு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் நாங்கள் கிளம்புறேன் ஆண்டி ப்ளீஸ். ஆரம் வந்தானே என்ன பண்ணுறது, அவனுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது? பயனுங்க பாரு அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க, ஆரம்புக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஸ்டார்டிங்கில் அவருக்கு என்ன பிடிக்காது. அப்போல்லாம் ஏதோ நான் அவர் கேரக்டர் இதான் நினச்சி நான் முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். எனக்கு அப்போல்லாம் எதுவும் தெரியல. பட் இப்போ புரியுது அவர் ஏன் இப்படி இருந்தாருன்னு. இப்போ புரியுது, எனக்கு வேண்டாம் விருப்பமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆன்ட்டியை பார்க்க, இங்கே பாரு வயன், இங்கே பாரு, ஆனால் அவனுக்கு இப்போ உனக்கு பிடிக்குதுல்ல, அது கூட உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்குமே அவரை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி அவரை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. நீங்கள் எல்லாமே சொன்னீங்கல்ல, யாரும் கோவப்படுவான், கத்துவான், சண்டை போடுவான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாம் சொன்னீங்கல்ல. அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, ஏன் சொல்லலை? எல்லாம் நல்லதுக்கு தான். நல்லதுக்கா? உங்களால் எங்கள் 3 பேர் லைஃப்பும் கொஸ்டின் மார்க்கில் நிற்கிது அப்படின்னு ஆன்ட்டியை பார்க்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆரம் என் கூட ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோமேனு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அப்படி வந்து என்னை பார்த்துட்டு போகிறாரு. உங்களால் ஒரு அந்த பொண்ணு கூட ஹாப்பியாவது இருந்திருப்பாரு. அப்படி இல்லை வயன் இங்கே பாரு, அந்த பொண்ணு சரியில்லை. எனக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு பிடிக்கல. வயன் ஆரம்ப சேஞ்ச் பண்ணணும், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வெளில கூட்டு வரணும்னா நான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ அவனை சேஞ்ச் பண்ணிடுவேன்னு.
பிகாஸ் உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது வயன். நீ தான் உனக்கு கரெக்டாக இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. அதான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். இல்லை புரியல. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லையா? எல்லாம் பற்றி எனக்கு தெரியும். எல்லாம் நல்ல பொண்ணு. என்ன அவள் அடிக்கடிக்கு எனக்கு கூப்பிடுவான், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. வயன் உங்கள் 2 பேருக்கு என் புரிய மாட்டேங்குது. ஆரம்பம் சொன்ன கேட்க மாட்டேன்னா நீ எப்படி ஆண்டி போதும் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு பேக் எழுதிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. வயன் ஒரு நிமிஷம் நான் அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு அவளை பிடிக்கல. சரி எல்லாம் நல்ல பொண்ணாவே இருக்கட்டும், எனக்கு பிடிக்கல. உனக்கும் ஆரம்பம் தான் செட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அவனை உன்னால தான் சேஞ்ச் பண்ண முடியும்னு தோணுச்சு. அதனால தான் கல்யாணம் பண்ணேன். பிகாஸ் ஆரம்பம் இதை நார்மலாக கொண்டு வருவேன். உங்களுக்கு நான் தான் கிடைச்சேனா ஆண்டி? உங்களே பார்க்க சொல்லுங்க ஆண்டி, உங்களுக்கு நான் தான் கிடைச்சேனா? உங்கள் பையனை சேஞ்ச் பண்ண என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு பேச ட்ரை பண்ணுறீங்க. பட் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பிகாஸ் ஆண்டி உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எதுவும் பேசக்கூடாது. ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு எதுவும் பேச தோணலை. பிகாஸ் எல்லோரும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் வரேன். ஆண்டி அமைதியாக நின்ட்டாங்க. கொஞ்ச நேரம் போதும் ஆரம் வீட்டுக்கு வரான். ஒயன் கத்திக்கிட்டே வரான். ஆண்டி சைலண்டாக உட்காந்துருக்காங்க. அம்மா வயனுங்க ரூமில் காணும். அவங்க பொறுமையாக எழுந்து ஆரம்கிட்ட வந்து பல்லாரும் ஒன்று வைக்கிறாங்க. ஆரமை அவன் அமைதியாக வாங்கிட்டு நின்றுட்டுருக்கான். வயன் யாராவது சொன்னாலம்மா? எத்தனை வாட்டி நான் சொன்னேன் எல்லாம் பின்னாடி சுத்தாதன்னு. இப்பெல்லாம் நீ ஒயனை பார்க்கறதே இல்லைல்ல. அம்மா இது ப்ராப்ளம் இல்லை. ஒயனை போய் எங்கம்மா 2 month இல்லை 1 month ஒரு வாட்டி ஒயனை வந்து பார்த்துக்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா ஒயின் எங்கம்மா? எப்போதானே புரிஞ்சுப்பேன் இந்த எல்லாம் நல்ல பொண்ணே இல்லைன்னு. இப்போ இதுக்கெல்லாம் எதுக்குமா பேசிட்டு இருக்கீங்க? ஒயன் போனதுக்கே காரணம் இதுதானடா. போயிட்டலாம். எங்க போயிட்டான்? வீட்டுக்கு போயிட்டான். அவ்வளோதான். ஒயன் இதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒயன் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஒயன் அவ்வளோ கோவமாக இருக்கா. எப்படி கூப்பிட்டாலும் நான் போய் கூப்பிட்டு வரேன் ஒயனா அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஸ்ட்ரெயிட்டா உங்கள் வீட்டுக்கு. ஒயன் இங்கே பாருடி, இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கேட்டுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வரா. நம்ஜு ஒயன் கூட்டே வரீங்க. உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கலா அப்படி ஸ்டாப் ஆயிடுன்ட்டான். ரொம்ப நல்லாச்சு ஒயனை பார்த்தேன். சீக்கிரம் உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா என்ட்ரன்ஸே பார்க்குறாங்க. நீங்கள் ஆரம் பின்னாடி வரீங்களோ அப்படிங்கிற மாதிரி. வயனுங்க ஆரம்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க இப்படி கேட்குறாங்கன்னா அப்போது வயன் நீங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி. சும்மா ஆண்டி என்ன இல்லை இந்த பக்கம் நான் வந்தேனா சும்மா வீட்டுக்கு வந்து போகலாம். ஓ அப்படியா, சரி உட்காருங்க. வயன் ஓகே இல்லை? ஓகே ஆண்டி. 2 days தலை சுற்றுட்டுலாம் சொல்லிட்டு இருந்தா. நல்லா சாப்பிட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்ல சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்புறான். நம்ஜன் ஒரு நிமிஷம் அவன் திரும்பி பார்க்க வரும்போது வயனை கூட்டுவாங்க. பிகாஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஓகே ஆண்டி ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வயனை கூப்பிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு அவன் கிளம்புறான். அவனுக்கு இப்போது பயமாக இருக்குது. ஒன் டைம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன் என்ன கால்கள்னு சொல்லிட்டு ஒருத்தன் டச் பண்ணா அப்படி சம்திங் நிறைய சொல்லியிருப்பீங்க இல்லையா. ஸோ அவனுக்கு இப்போ பயம் வருது. சாதாரணமாக ரேண்டமாக உங்களை பிடிக்காத நார்மலான ஒரு பொண்ணாக இருக்கும்போது கூட அவனுக்கு பயம் வந்திருக்கும். இப்போது அவனை உங்களை அவ்வளோ லோ பண்ணுறான். அவங்கள இந்த டைம் அவனுக்கு பயம் அள்ளு கொள்ளும்போது அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாளா இல்லை எங்கேயாவது மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு அவன் ஒரு டைம் இறக்கி விட்டுருப்பான் இல்லையா. அங்கெல்லாம் போய் தேடிட்டு இருக்கான். அங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு நடுவுக்கு பார்த்துட்டு இருக்கான். உங்களை மாதிரி ஒரு பொண்ணு அங்கே நிற்கிது. வயன் அப்படின்னு கார் விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கான். அன்னைக்கு சேம் உங்கள் கையை பிடிக்க ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா. அவன் இப்போ அந்த பையன் கையை பிடிக்க போக்க நம்ஜு எல்லாரும் அறிகிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதுக்கு வந்து இங்கே அரைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி. அவன் நம்ஜுனை பார்க்க நம்ஜு அவன் பக்கத்தில் இருக்க நீங்கன்னு நினச்சி ஒரு பொண்ணு இருப்பான். அவளை பார்த்து ஏ வயன் அப்படின்னு அவகிட்ட போக அவன் ஒரு மாதிரி நம்ஜுனை வியாடா பார்க்குறா. சாரி அப்படி சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சாரி கேட்குறான். அவனுக்கு செம்ம கடுப்பு வந்திருக்கும். பொண்ணு வேற நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ஜுனை கண்டுக்கல. நெக்ஸ்ட்டு காருக்கு வரான். அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். ஒயன் வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீ ஒயனை இன்னும் நீ தேடி பிடிக்கலையா? வீட்டுக்கு போனாலா இல்லையா? இல்லைம்மா வீட்டில் இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குமா இரு அவனுக்கு கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பத்திட்டமாக பேசி காலை கட் பண்ணுறான். அவங்களுக்கு அங்கே பயமாக இருக்குது. இவன் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நம்ஜனுக்கு அதை விட அதிகமாக பயமாக இருக்குது. அவன் பதட்டத்தில் கண்டினியூஸாக உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். பட் நீங்கள் எடுக்கவே இல்லை.
இப்போதான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. நெக்ஸ்ட்டு அவளுக்கு கூப்பிட அவள் மொபைலை பார்க்குறா. ஆரம் தெரியுது அவளுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்க்குறா. அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. நியூஸை ஃபோல் பண்ணிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஒரு நிமிஷம், நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் கண்டுக்கவே இல்லை, திரும்பிக்கிட்டீங்க. அவள் எழுந்து வெளில வந்தா. சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு புரியல. எல்லாம் உங்கள் ஒய்ஃபா? நான் வாங்கிட்டு கொஞ்சம் பேசணும் சார். அவள் அழுதுட்ருக்கா சார். நான் அவட்ட பேசணும் ப்ளீஸ். எங்கே இருக்கீங்க? நான் அவளை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி நான் கூப்பிட்டு போயிடுறேன். சாரி சார். என்னாச்சு? எதுக்கு சாரி? இல்லை, வயன் டீட்டெயில்ஸு கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்கா சார். ப்ளீஸ் நான் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். அவளை பார்த்து 1 month ஆகுது. சாரி, இதை நான் கேட்கக்கூடாது தான். பட் எல்லாம் என் ஃப்ரெண்டு தான். வயனும் என் ஃப்ரெண்டு தான். இவ்வளோ நாள் எல்லாம் கூட இருந்துட்டு இப்போ வயன் கூட எனக்கு புரியல. இவ்வளோ நாள் பார்க்கலன்னு சொன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்ன சார் பண்ணுறீங்க? உங்களுக்கு அதெல்லாம் சொன்ன புரியாது. வந்துட்டு கொடுங்க, நான் பேசணும். ஓகே, எனக்கு புரியுது. நான் அதெல்லாம் கேட்கக்கூடாது தான். பட் இது என்னோட வேர்ட்ஸ் இல்லை. வயன் அழுது புலம்பிட்டுருக்கா. அவள் கேட்டா. நான் அதை அவங்கள்ட்ட கேட்குறேன். நான் ஆன்சர் வயன்ட்ட பண்ணிக்கிறேன். அவள்கிட்ட ஃபோனை கொடுங்க. அதுக்கு மிஞ்சி அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. மொபைல் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே வரா. வயன் ப்ளீஸ் மினி, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். வயன் அது இல்லடி, நீங்கள் அவளை பார்க்குறீங்க. நம்ஜூன் லைனில் இருக்காங்க. என்ன மினி பண்ணிட்டுருக்க? நான் எங்கே இருக்குன்னு சொல்ல வேணாம் தானே சொன்னேன். இல்லை, அதெல்லாம் நான் சொல்லலை. எனக்கு கால் பண்ணாங்க, ஜஸ்ட் நீ பேசிக்கோ, அவ்வளோதான். என்னால் அவர்கிட்ட பேச முடியாது. நம்ஜனுக்கு கேட்குது. அமைதியாக இருக்கா. பாரு, உனக்கு என்னென்ன கேட்கணுமோ ஃபைனல் எல்லாத்தையும் கேட்கும். இதுக்கப்புறம் பேச வேண்டாம். இவ்வளோ நேரம் நீ அழுது புலம்பிட்டுருக்கல, பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு மொபைல் எங்கள்கிட்ட கொடுக்குறா. நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்க உன்னால் கோவத்தில் மனசுக்குள்ளே வச்சிருக்க முடியாது வயன். உனக்கு தான் தெரியும்ல, கோவத்தை அழுது புலம்பி தீத்துட்டுனா மனசுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. நீ ரிலாக்ஸ் ஆகிடுவல்ல, அதை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி மொபைல் உங்கள்கிட்ட கொடுக்குறா. உங்களுக்கு இப்படி தான், உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு அப்படி தெரிஞ்சதுன்னா அழுது புலம்பி ரியாக்ட் பண்ணி அதுக்கான ரீசன் யாரும் உங்களுக்கு பிடிச்சி நல்லா திட்டி அது தீர்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிலாக்ஸாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ஜன் உங்களை விட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த டைம் கூட அவனை பிடிச்சி நல்லா திட்டி கேள்வி கேட்டு அழுது அவன் சாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் காமாக இருப்பீங்க. அப்போதான் உங்களுக்கு ஓகேவா ஃபீல் ஆகும். ஸோ உங்களை பற்றி அவளுக்கு தெரியும். அவன் உங்களுக்கு ஃபோனை கொடுத்து இவ்வளோ நேரம் புலம்பி அழுதுட்டு இருந்தல, பண்ணிக்கோ. உங்கள்கிட்ட கொடுக்க நீங்கள் மொபைலை வாங்கி உங்கள் காதில் வைக்கிறீங்க. வைன் வைன் நம்ஜன் 1 நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகுறா. நான் கேட்கறதுக்குள்ள பதில் சொல்லுங்க. வைன் எங்கே இருக்குடி? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நம்ஜூன். சொன்ன வந்துடுறேன் என் கூட. கேட்கறதுக்கு பதில் சொல்லுடி. உங்கள் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆமாம் தானே? வாங்க பாரு, பதில் சொல்லுங்க நம்ஜூன். ஆமாடி. என்ன அப்போ உங்களுக்கு பிடிக்காதுல்ல? அது எங்கே போடுவேன்? அது அப்படி இல்லடி, நான் நேரில் உங்ககிட்ட பேசுகிறேன். எங்கே இருக்கு சொல்லு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வா, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன். எங்கே இருக்குன்னு சொல்லுடி. இல்லாட்டி உன்னை பார்க்கணும்டி. எனக்கு பிடிக்காதுன்னு கேட்டனா ஆமாம் இல்லைன்னு எதுவுமே சொல்லலையே நம்ஜூன். அப்போது அதுக்கு ஆன்சரே உங்களுக்கு தெரியல. நான் வேணாலும் பிடிக்கல அப்படி ஏற்றுக்கிட்டுமா? என்னடி உளற? உன்னை தவிர எனக்கு யாரையுமே பிடிக்காதுடி. நல்லா காமெடி பண்ணுறீங்க நம்ஜூன். பட் உங்கள் காமெடியெல்லாம் கேட்க வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ நான் இல்லை. காமெடி பண்ணுறேன்னா எனக்கு எப்படி ப்ரூவ் பண்ண? எனக்கு பாரு, நான் நேரில் பார்க்கணும், உன்னை பார்த்து நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். எல்லாத்தையுமே சொல்கிறேன்டி, எல்லாத்தையுமே சொல்கிறேன். எங்கே இருக்க சொல்லு ப்ளீஸ். 1 month ஆச்சுடி உன்னை பார்த்து பொண்டாடி. ஆமாம்ல, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 1 month ஆச்சுல. ஆமாம், எங்கே இருக்குன்னு சொல்லு. வயன் அந்த 1 monthம் நீங்கள் எல்லாம் கூட தான் இருந்தீங்கல்ல? அப்படியே ஆஃப் ஆகிறான். பதில் வரல நம்ஜூன். வயன் ஒர்க் டி. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ஜூன். இதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் போய் சொல்லிக்கிட்டு? உங்களுக்கு எல்லாவும் தான் பிடிக்கும்ல? வயன் அப்படி இல்லைடி, இங்கே பாரு நம்ஜூன். அப்போ கூட எனக்கு எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லலையே. எனக்கு எல்லாம் பிடிக்காதுடி. ஓ நம்ஜூன், இதே தான் நீங்கள் எல்லாக்கிட்டையும் சொல்வீங்களா என்ன? என்ன சொல்வேன்? இல்லை, என்கிட்ட எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிற மாதிரி அவள்கிட்ட போயிட்டு என்ன பிடிக்காதுன்னு சொல்வீங்களா? வயன் இங்கே பாரு, உன்னை பார்த்து நான் பதில் சொல்கிறேன். நீ கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்டி. 1 month இல்லாத ஃபீலிங் அது என்ன நம்ஜூன்? எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வருது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பயப்படுறீங்களா? நீங்கள் பயந்து இதில் ஒன்றுமே இல்லை.
சொல்லப்போனால் எல்லாருக்கும் தான் நீங்கள் பயப்படணும். பிகாஸ் அவளை தானே உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருக்கு தான் நீங்கள் யாருன்னு தெரியாத போல. ஒன்று திங்க் பண்ணுங்க. எல்லாக்கிட்ட நீங்கள் என் புருஷன் சொல்லவே இல்லை. சாரி. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள ஒன்றும் இல்லை. நம்பிச்சு எல்லாக்கிட்ட நம்மளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் சொல்லலை. வைத்தி மாதிரி பேசாதடி. வன் என் பொண்டாட்டிடி. எல்லாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாமே அவளுக்கு தெரியும். பட் உன்கிட்ட சொல்ல தாண்டி எனக்கு பயமாக இருந்தது. இப்படி ஏதாவது ஒன்று வரும்னு தெரிஞ்சு நம்பி போதும். இதுக்கப்புறமா போய் சொல்ல வேண்டாம். வன் சரி நான் போய் சொல்கிறேன். ஓகே, நான் உன்னை பார்க்கணும். எங்கே இருக்க சொல்லு. பார்க்கணுமா? எதுக்கு பார்க்கணும்? ரீசன் சொல்கிறீங்களா? எதுக்கு பார்க்கணுமா? எதுக்கு பார்க்கணும்னு சொன்னால் என்னடி சொல்கிறது? நான் உன்னை பார்க்கணும்டி. 1 month ஆகுது வயன். எவ்வளோ நாள் நான் அப்படி தானே கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு 1 hour என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. என் கையை பிடிச்சிக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்களா? நம்ஜூன் அமைதியாக இருக்கான். உங்களை மிஸ் பண்ணுறேன்னு எத்தனை டைம் சொல்லியிருப்பேன். ஃபோனை கட் பண்ண உடனே அழுவேன். ஏன் தெரியாது, ரொம்ப தனிமையாக இருக்கும். என் கூட ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் அடிக்கடிக்கு வந்து பார்த்துப்பாங்க, நிறைய பேசுவாங்க. பட் நான் மிஸ் பண்ணுறது உங்களை மட்டும்தான். ஏன் தெரில, எனக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ உங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு எதுக்கு நீங்கள் என் கூட இருக்கணும்? நான் ஃபைனல் வரைக்கும் அந்த ஃபோட்டோ மட்டுமே பார்த்துப்பேன்ல. இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரிலடி. சாரிடி. எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி கேட்டுட்ருக்கீங்க. நான் அழுதேன், தனிமாக ஃபீல் பண்ண அந்த நாள்லாம் திரும்பி வந்துருமா? நீங்கள் சாரி கேட்ட உடனே அமைதியாக இருக்கான், அவன் கண்ணில் தண்ணி வருது. எவ்வளோ ஹாப்பியாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன் தெரியுமா? விஷயமா? என்னடி? எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வரேன், நேரில் பேசலாம். நம்ஜோ, இதுக்கப்புறம் ஃபைனல் வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். நம்ஜோ, வானாடி ப்ளீஸ். இங்கே பாரு, கோவத்தில் எந்த முடிவு எடுக்காத, பார்த்து பேசலாம். நம்ஜன் ப்ளீஸ், நான் பேசிக்கிறேன். இது வரைக்கும் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருங்க, போதும். என் லைஃப்பை இதோடு முடிச்சுக்கலாம். வயன் எதுவும் கோவத்தில் எதுவும் பண்ணாத, இங்கே பாரு முடிச்சுக்கலாண்ணா. நான் பேசுகிற வரைக்கும் உங்களை பேச வேணான்னு சொன்னேன். நம்ஜன் சைலண்ட்டாக இருக்கான். நான் கேட்குற கொஸ்டின்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணவே இல்லை. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசுக்குள்ளே நான் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்காது. உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு லைஃப் இருந்திருக்கு. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்காம உங்கள் லைஃப்குள்ளே வந்துட்டேன். வயன் அது அப்படி இல்லை. இங்கே பாரு வயன், போதும் நிறுத்துங்க நம்ஜூன். உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் என்கிட்ட அப்படி பேசுனீங்க. அப்போ நான் நினச்சேன் உங்கள் கேரக்டர் இப்படித்தானு. இப்போ தான் புரியுது என்ன உங்களுக்கு பிடிக்காதில்ல, அதனால தான். பொண்ணை மட்டும் நானே எனக்கு பிடிக்கும். பொண்டாட்டி நம்ஜூன், இப்படி தான் நீங்கள் எல்லாக்கிட்டையும் பேசுவீங்களா? உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடி. அப்பெல்லாம் நான் அது வரைக்கும் யார்கிட்டயும் பேசினது கிடையாது. உன்கிட்ட மட்டும்தான் நான் அப்பெல்லாம் நடந்துக்கிறேன், உன்கிட்ட மட்டும் தான் அப்பெல்லாம் பேசுகிறேன். நிறைய விஷயம் நான் உன்கிட்ட மட்டும் தாண்டி பண்ணிட்டு இருக்கேன். மட்டும் தாண்டி என் லைஃப்ல எல்லாமே நீ மட்டும் தான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, பட் என்னால் இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியல. சாரி நம்ஜூன். நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? என்ன பண்ணா நம்புவடி? நீ சைலண்டாக இருக்க, எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வரேன். இல்லை, என்னை தேடி யாரும் வர வேண்டாம். நான் ஃபீல் பண்ண வந்து இந்த பொய்யெல்லாம் நீங்கள் சொல்லவும் வேண்டாம். பொய் சொல்கிறேன்னு நினைக்காதாடி. நான் எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன்னு எனக்கே தெரில வயன். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் கேட்குறதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா ஓகே, நீங்கள் பண்ண வேண்டாம். நான் பண்ணுறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. போதும், நம்ம லைஃப்பை இதோடு முடிச்சுக்கலாம். ஒரு நாள் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னை ஒரு காட்டுக்குள்ளே விட்டு வரும்போது அன்றைக்கி சொன்னேன், உங்கள் கூட இருக்கும்போது நான் சேஃபாக ஃபீல் பண்ணலன்னு. அண்ட் 1 month முன்னாடி நம்மளுக்குள்ள ஹாப்பி மூமெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் படுத்துட்டு அப்போ சொன்னேன், ஐம் சாரி, இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படின்னு உங்கள் ஜஸ்ட்டில் படுத்துட்டு சொன்னேன். அவனுக்கு அது அப்படியே ஃபீல் ஆகுது. அவன் கேட்டுகிட்டே இருக்கான். பட் இப்போ சொல்கிறேன் நம்ஜூன், ஃபர்ஸ்ட்டு சொன்னது தான், அவ்வளோதான். புருஷனை நீங்கள் தோத்துட்டீங்க. ஒன் ஹார்ட் ஆகுது. நீங்கள் பாரு, என்னை புரிஞ்சுக்கோ. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க கூட ட்ரை பண்ண மாட்டேன். நீ
நான் என்ன சொல்ல வரேன் தான் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ஜு. ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஏன் என்கிட்ட இது முன்னாடியே சொல்லலை? வயன் உங்ககிட்ட நிறைய டைம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன்டி. பட் என்னால் ஒரு வாட்டி சொல்ல முடியல. சொல்ல முடியலன்னா எனக்கு புரியல. இல்லடி, அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனல, அன்னைக்கு சொல்ல ட்ரை பண்ணேன். பைக்கு கூட ஸ்டாப் பண்ணல. நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அன்னைக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன்டி, அதுக்குள்ளே நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். என்னால் தான் நீங்கள் சொல்ல வரது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? ஓகே, நான் இப்போது இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் பண்ணுறதுனால என்னால் தான் ஸ்டாப் ஆச்சுன்னு நீங்கள் எனக்கே சொல்கிறீங்க. ப்ராமிஸாக நான் அன்றைக்கி சொல்ல தாண்டி வந்தேன். சரி ஓகே, அன்றைக்கி சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. சொல்லுங்கள். அவளை லவ் பண்ணுறேன், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எங்கள் 2 பேருக்கும் நடுவில் நீ வந்துட்ட, இப்படி தானே? ஐயோ அப்படி இல்லடி, அப்படி தான் நினச்சோம். அப்போ நீங்கள் அப்படி சொல்ல வந்திருந்தா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு கிஸ் பண்ணீங்க நம்ஜு. அமைதியாக இருக்கான். சொல்லுங்கள், நீங்கள் அந்த கிஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் எனக்கு தோணிகிட்டே இருக்கும், என்னென்னா நம்ம மனசுக்குள்ளே தான் ஆரம்பம் இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ளே நம்ம இல்லை, கொஞ்சமாச்சும் வெயிட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அன்றைக்கி கிஸ் பண்ண ஒன்று தான் உங்கள் லவ்வை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டேன். முட்டாள் தன்னம்மா. இங்கே பாரு, நீ திங்க் பண்ணது கரெக்டு தான். எனக்கு அந்த ஃபீல் அவங்ககிட்ட மட்டும் தாண்டி வந்தது. போய் சொல்லாதீங்க நம்ஜு, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நான் கேட்கறதுக்கு ஒன்று பதில் சொல்லுங்கள். என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நடந்த மேரேஜை சொல்லவே வேண்டாம், பிகாஸ் அதுதான் உங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணது. 2வது நீங்களே தானே வந்தது. என்னை ஏமாத்தணும்னு தோணுச்சு உங்களுக்கு. பொண்டாட்டி சொல்ல வருது தெளிவாக கேளு. எப்பயாவது நான் சொல்கிறத நம்ப. உன்னை கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு, என் மனசுக்குள்ளே நீ தான் இருக்குன்னு தோணுச்சு, இவ்வளோதான். அன்னைக்கு நைட்டு நம்மளுக்குள்ளே நடத்துது என்னோட லவ். அது உனக்கு ஃபீல் ஆகலையா? லவ் இருந்தால் மட்டும் தாண்டி பொண்ணை டச் பண்ணுவான். நான் உன்னை டச் பண்ணேன்டி, லவ்வோட உன்னை நான் கிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் லவ் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். உங்கள் கண்ணில் தண்ணி வருது. அவன் அதெல்லாம் சொல்ல அன்றைக்கி நைட் அப்படி நடந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுக்கீங்க. உன்னை கிஸ் பண்ணது கூட படுத்தது எல்லாமே என்னோட லவ் டி. உன்னை மட்டும் தாண்டி இங்கே வச்சுருக்கேன். நீ மட்டும் தாண்டி என்னோட லவ், நீ மட்டும் தாண்டி என்னோட பொண்டாட்டி. அப்படி நிறைய பேசிகிட்டு இருக்க. உன்னை கேட்கட்டுமா? சொல்லு, கேளு, ஆன்சர் பண்ணுற சொல்லு. என்ன லவ்வோடு தான் டச் பண்ணீங்களா? ஆமாண்டி, நான் உன்னை லவ் பண்ணேன், அதனால தான் உங்ககிட்ட அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. என்னால் எல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அப்படியே ஆஃப் ஆகிட்டான். சொல்லுங்க நம்ஜுனா, எல்லா வயிற்றுக்குள்ளே இருக்குது எல்லாமே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இதெல்லாம் என்னன்னு சொல்ல போகிறீங்க? உங்கள் லிஸ்டில் எதுவும் லவ்வா? அமைதியாக இருக்கான். என்கிட்ட மட்டும்தான் இந்த பொய்லாம் சொல்கிறீங்களா? சேம் இதே தான் நீங்கள் எல்லாக்கிட்டையும் ரிப்பீட் பண்ணுறீங்களா? அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? நீ சொன்னாலும் நம்ம போகிறது கிடையாது. ஒன்று சொல்லட்டுமா? லவ்வோடு டச் பண்ணதுன்னா உன்னை மட்டும்தான் நான் அப்படிலாம் பார்த்துருக்கேன். உன்னை மட்டும்தான் நான் டச் பண்ணியிருக்கேன். உன்னை மட்டும்தான் லவ்வோடு ஃபீல் பண்ணியிருக்கேன். நீ நம்பலனாலும் பரவாயில்ல, என் லவ் எப்போவுமே உனக்கு மட்டும்தான். ஆரம் கண்ணிலேருந்து தண்ணி வருது, அவன் தொடச்சிட்டே. என்னை நம்பலனாலும் பரவாயில்லடி, என் லவ்வை சந்தேகப்படாதடி. எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அது நீ மட்டும் தாண்டி. தெரியும் இது போல் ப்ராப்ளம் தான் வரும்னு தெரியும். அது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் நினச்சி பார்க்கல. ஐ லவ் வயன். இந்த 6 முதல் லவ் வயனுக்கு மட்டும்தான். அவன் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு எங்கே இருக்க சொல்லு. நீங்கள் திரும்பி அழுவுறீங்க, இதெல்லாம் உண்மையாயிடாதா அப்படிங்கிற மாதிரி. பட் சவுண்டே கேட்காத அந்த புள்ள அழுதுட்ருக்கீங்க. லைனில் இருக்கியா? எங்கே இருக்க சொல்லு. ஆரம் சொல்லு, நான் இப்பயே வர சொல்லு, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். டிவோர்ஸா? என்னடி பேசிட்டு இருக்க நீ? உங்களுக்கு எனக்கு பிடிக்கல? எவ்வளோ சொல்லியிருக்க. சரி, எங்கே இருக்க சொல்லுடி. இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கவே வேணாம் ப்ளீஸ். என்னதான் உங்களுக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ் பெரிய வார்த்தையாக இருக்குடி. இது பாரு, யார் சொன்னது? உன்னை மட்டும் தானே எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். பாரு வயன், உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும், என்னால் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. அப்போ எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. சீட்டர், யூ ஆர் லயர். எனக்கு நீங்கள் வேண்டாம், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபோன் காலை கட் பண்ணிட்டீங்க.